மிக விரைவாக சவரன் வந்து 1,50,000 ரூபாய். டிஜிகோல்டு என்னன்னா இன்னும் வந்து வரைமுறைப்படுத்தப்படவில்லை. டிஜிகோல்டு பொறுத்தவரை கொஞ்சம் பார்த்து சார், இந்த வரலாற்று உச்சத்தோட தொடக்கம் தான் சொன்னீங்க. தொடக்கமே இப்போ வந்து 1,14,000 இருக்குது. கடந்த 6 நாட்களில் ஒரு 6,000க்கும் மேலே கூடி இருக்குன்னு பார்க்குறோம். அப்போ இந்த 2026 முடிகிறதுக்குள்ள தங்கம் ஒரு சவரனுக்கு எவ்வளோ இருக்க வாய்ப்பு இருக்குது சார்? அதாவது இப்படி நம்ம எடுத்துக்கலாம். மிக விரைவாக சவரன் வந்து 1,50,000 ரூபாய் அப்படிங்கிற ஒரு இலக்கை வந்து தாண்டும். அப்படி ஒரு விஷயத்தை அது தாண்டும்போது அன்றைக்கி தான் உண்மையான இன்னொரு நிலவரம், அடுத்த மூவ் எவ்வளோ தூரம் மேலே போகும் அப்படின்னு பார்க்கலாம். ஆனால் ஒட்டுமொத்தமாக தொலைநோக்கு பார்வையுடன் தங்கத்தினுடைய முதலீடுகள் பார்த்தால், இல்லை தங்கத்துடைய விலையை பார்த்தால் நிச்சயமாக உயரம்தான். அதில் வந்து எந்தவித மாற்றமும் இல்லை. பெரிய உச்சத்தை நோக்கி போகும். அதாவது நீங்கள் வங்கியில் வைப்பு நிதியில் வைக்கக்கூடிய வட்டி விகிதத்தை விட மிக அதிகமான டிவிடெண்ட் தங்கம் தரும். இல்லை சார், இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, சரி ஒரு 90,000 இருந்துச்சு, 1,00,000 வந்துச்சு, இப்போ 1.14 போயிருக்குது, எப்படியும் ஏறி டமால்னு சரியும், நம்ம அப்போ வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சில பேர் வெயிட் பண்ணுறாங்க இல்லைங்களா? அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இல்லை, அதாவது சரியாதுங்கிறதுக்கு காரணம் சொல்கிறேன். இது வந்து முதலீட்டாளர்கள் முதலீடு செய்திருந்தால் ஒரு வேளை அவர்கள் தங்களுடைய முதலீட்டினுடைய பணத்தினுடைய லாபம் வந்ததுன்னா மறுபடியும் வந்து சந்தையில் வந்து விற்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ வாங்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா வங்கிகள் வாங்குகிறாங்க, அரசினுடைய மத்திய வங்கிகள் வாங்குகிறாங்க, உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளுடைய வங்கிகள், அதே போல் உலகத்தினுடைய எல்லா நாடுகளுடைய கருவூலங்களில் வந்து தங்கத்தை வாங்கி அவங்க வந்துட்டு சேஃபாக வச்சிடுறாங்க. இது எல்லாமே விற்பனைக்கு வராது. அதுவும் பெரிய அளவில் சைனாவும் ரஷ்யாவும் பெரிய அளவில் கோல்டை வந்து வாங்கிட்டு எல்லாத்தையும் உள்ளே வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா அவங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்நிய செலாவணியான அமெரிக்க டாலர்களை எல்லாமே அவங்க வந்துட்டு சந்தைக்கு விட்டாங்க. அதன் மூலமாக தங்கத்தை வந்து மாற்றிட்டு வராங்க. அதனால் தங்கத்துடைய விலை வந்து இப்போ குறையிறதுக்கு எந்தவித வாய்ப்பும் இல்லை. இல்லை எதிர்காலத்திலும் வந்து பெரிய அளவில், அதாவது பாருங்கள், கிராமுக்கு ஒரு 100-200 குறையுது, 500 குறையுது, அதெல்லாம் குறைப்பே கிடையாது. ஏன்னா ஒரு கிராமுக்கு 10,000 ரூபா இந்த ஒரு இந்த 20-21 நாளில் விலை ஏறிருக்கு. இந்த வருஷத்தில் மட்டும் 2026 ஒரு சவரனுக்கு வந்து 10,000 ரூபாய்க்கு மேலே போயிருக்கு. இது ஒரு 2,000 ரூபா குறைஞ்சுன்னா ஐயோ குறைஞ்சி போச்சுன்னு இல்லை. ஒட்டு மொத்தமாக இந்த வருஷம் முழுக்க நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா பெரிய அளவில் உயர்வு தான் இருக்கும், விலை குறையாது. ஓகேங்க சார். நம்ம இந்த தங்கத்தை பற்றி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது 2024 வந்து மத்திய பட்ஜெட்டில் ஒரு வரி குறைப்பு இருந்தது. தங்கத்தோட இறக்குமதி வரைக்கும் ஒரு குறைப்பு பண்ணாங்க. அந்த மாதிரி இப்போ பிப்ரவரியில் இந்த மத்திய பட்ஜெட் தாக்கலாக போகுது. அந்த பட்ஜெட்டை ஒட்டி எதனா ஒரு மாற்றம் இருக்க, அதாவது தங்கம் விலையில் ஒரு தாக்கம், ஒரு இறக்கம் இருக்க வாய்ப்பு இருக்குங்களா? இல்லை, இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி. ஏன்னா ஏற்கனவே 15% இருந்தது, திடீர்னு ஒரே தடவை அது வந்து 6% மாற்றினாங்க. அதனால் ஆமாம், பாதிக்கும் கீழே. அதனால் அதுக்கும் கீழே போகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அதாவது 100% இருந்த அதனுடைய இறக்குமதி வரியை 40% குறைச்சிருக்காங்க. இதுக்கு கீழெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா மத்திய அரசு வந்துட்டு தங்கம் இறக்குமதிக்கு வந்துட்டு பெரிய ஆதரவு இல்லை. மத்திய அரசு வந்துட்டு பெரிய ஆதரவு இல்லை. காரணம் என்னென்னா, அதன் மூலமாக பெருமளவில் அந்நிய செலாவணி வந்துட்டு நம்ம கைவிட்டு போயிட்டுருக்கு. நம்ம வந்துட்டு வாங்கணும்னு சொன்னால் டாலர்களை கொடுத்து தான் வாங்கணும். அந்த டாலர் எங்கே இருக்குன்னா அரசுக்கிட்ட தான் இருக்கும், பேங்க்கில் தான் இருக்கும், ரிசர்வ் பேங்க்கில் தான் இருக்கும். பர்மிஷன் வாங்கிட்டு அது கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்படி போச்சுன்னா அரசுக்கிட்ட கையிருப்பாக உள்ள அந்நிய செலாவணி வந்து இழப்பு வந்து பெரிய அளவு ஏற்பட்டிருக்கு. அதனால் அதை தடுத்து நிறுத்தணுன்றதுக்காக தான் இந்த இறக்குமதி வரியை அதிகரித்தாங்க. இப்போ அது குறைச்சிருக்காங்க. இன்னும் குறைச்சாங்கன்னா அப்புறம் இறக்குமதி வந்து அதிகமாச்சுன்னா இன்னும் அந்நிய செலாவணி அதிகமாக கையை விட்டு போகும். அதனால் அவங்க செய்ய மாட்டாங்க. ஏன்னா நம்முடைய பெருமளவில் உள்ள அந்நிய செலாவணியும் முதல் செலவு வந்துட்டு குரூட் ஆயில், அதாவது பெட்ரோலுக்கு நம்ம செலவு பண்ணுறோம், ரெண்டாவது வந்து தங்கத்துக்கு பண்ணுறோம். ஸோ இதனுடைய வரி விதிப்பை வந்து குறைச்சாங்கன்னு சொன்னால் இன்னும் அதிகமான இறக்குமதி நடந்துன்னு சொன்னால் அரசுக்கு தான் அது வந்து பெரிய இழப்பு, அந்நிய செலாவணி இழப்பு ஏற்படும். அதனால் அது வந்து செய்ய மாட்டாங்க. பட்ஜெட்டை ஒட்டி அதுக்கான தாக்கம் எந்த இதுவும் இருக்காது. எங்களுடைய கோரிக்கையும் இல்லாது இன்னும் குறைக்க சொல்லி. ஓகேங்க சார். சரி, இன்னொரு முக்கியமான கேள்வி. அதாவது இப்போ நம்ம தங்கம்னு ஆபரண தங்கத்தை வாங்கும்பொழுது அதில் செய்கூலி சேதாரம், ஜிஎஸ்டி அப்படின்னு, ஜிஎஸ்டி இப்போ எல்லாத்துக்கும் பொதுவாக இருந்தாலும் செய்கூலி சேதாரம் அதிகமாக இருக்குது. அப்போது இந்த கோல்டில் ஒரு சேவிங்ஸ்க்காக இன்வெஸ்ட் பண்ணுறவங்க டிஜிட்டல் கோல்டாக போகலாமா, அந்த கோல்டு பாண்டாக அப்படி வாங்கி வைக்கலாமா, அல்லது ஆபரண தங்கம் இப்படி தங்கமாக வாங்கி வைக்கிறது எது சார் நல்லதாக இருக்கும்? ஒரு விஷயம் சொல்லிடுங்க. இந்த நீங்கள் டிஜி கோல்டுன்னு சொன்னீங்க. டிஜி கோல்டு என்னென்னா இன்னும் வந்து வரைமுறைப்படுத்தப்படவில்லை.
அது கண்காணிப்புக்கு எந்த இதுவும் இல்லை, அமைப்புகளும் இல்லை. அதாவது மற்ற விஷயங்களை நம்ம ஏதாவது செய்கிறோன்னா அது கண்காணிக்கிறதுக்கு அமைப்புகள் உள்ளது. இப்போ நீங்கள் வந்துட்டு விமான போக்குவரத்துனா அது விமான போக்குவரத்து துறையிலேருந்து ஒரு கண்காணிப்பு குழு இருக்குது. அதனால் எல்லா விமானங்களுடைய சேவைகளையும் அவங்க பார்க்குறாங்க. அதே மாதிரி வங்கிகள் ஏதாவது செயல்பாடுகள்லாம் அது பார்க்குறதுக்கு அரசுடைய ஒரு அமைப்பு இருக்குது, அதை பார்க்குறாங்க. அதில் குறைபாடுகள் தான் அவங்க வந்து அதை நிவர்த்தி பண்ணுறாங்க. அதே மாதிரி டிஜிகோல்டில் வந்துட்டு இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லி சில நிறுவனங்கள் வந்து வாங்குகிறாங்க. அது வாங்குறது வந்துட்டு அவங்க வந்து சரியாக அது அந்த இப்போ நான் ஒரு 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 நுகர்வோர்கிட்டேருந்து ஒரு ₹1,00,000 டிஜிகோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதில் நான் ஒரு 5 கிராமோ 10 கிராமோ என்ன வேல்யூவில் கோல்டு வாங்குகிறேன். வாங்கி என்கிட்ட கோல்டாக தான் இருக்கணும், அதுதான் சரியான வழி. அதை விட்டுட்டு நான் வந்துட்டு அந்த காசை வாங்கிட்டு இன்றைக்கி ரியல் எஸ்டேட் நல்லா இருக்குன்னு ரியல் எஸ்டேட்டில் நான் இன்வெஸ்ட் பண்ணி கொடுத்துடலாங்கிற ஒரு எண்ணம் வரதோ, அல்லது வந்துட்டு வேறு எதையாவது ஒரு முதலீடு செய்தால் நான் இன்னும் அதிகமான லாபம் வர்றதுக்கு நான் பண்ணணும் வைங்க, நாளைக்கு அந்த தொழில் வந்து சரியாக நடக்காத போயிடுச்சுன்னா என்கிட்ட ஏற்கனவே முதலீடு செய்தவங்களுக்கு ஒரு பெரிய இழப்பை வந்து கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அதனால் டிஜிகோல்டை பொறுத்தவரையிலும் அதனால தான் இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னே பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்கே சொல்லியிருக்காங்க, டிஜிகோல்டு வந்து எங்களால் வந்து கண்காணிக்கப்படவில்லை, நீங்கள் அதில் ஏதாவது காசு போகிறீங்கன்னா உங்களுடைய ஓன் ரிஸ்க்கு, அதுக்கும் எங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, நாங்கள் எதையும் அப்ரூவ் பண்ணலை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ டிஜிகோல்டை பொறுத்தவரை கொஞ்சம் பார்த்து செய்யணும். இல்லை நல்ல நிறுவனங்களை பார்த்து முதலீடு செய்யலாம், அது அவங்களுடைய நம்பிக்கையை பொறுத்து இருக்குது. ஓகே, ரிஸ்க் எதுனாலும் அந்த முதலீடு பண்ணுறவங்களுடைய ரிஸ்க் இருக்குது இல்லைன்னு சொல்லவே முடியாது. அதனால தான் நல்ல நிறுவனங்களை பார்த்து முதலீடு செய்யணும். ஓகேங்க சார்.